மத்தேயு 17 அதிகாரம் 14 வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. ஒரு மனுஷன் வந்து சொல்றான், என் மகனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, அதை உங்கள் சீடர்களால் விரட்ட முடியல அப்படின்னு முழங்கால் போட்டு வந்து, ஆண்டவரே அப்படின்னு இறங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். முழங்கால்லாம் போட்டான், ஆண்டவரே இறங்கும்லாம் கூப்பிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. முழங்கால் போடலாம் தெரியுது, ஆண்டவரே இறங்கும்னு கூப்பிட தெரியுது, ஊழியக்காரரிடத்தில் தன் மகனை கொண்டு வரலாம் தெரிகிறது, ஆனால் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மாறுபாடு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. ஆனால் இது சீஷர்களை சொன்னதில்லை. சீஷர்களை எப்பவுமே அற்ப விசுவாசிகளே, அவங்கள வந்து ஆண்டவர் எப்பவுமே அற்ப விசுவாசிகளேன்னு தான் சொல்வார். விசுவாசம் இல்லாதவர்கள்னு சொல்லலை, மாறுபாடு உள்ளவர்கள்னு சொன்னதில்லை ஆண்டவர். அது மற்றவங்களை சொன்னார், அந்த சன்னதியை, அந்த தலைமுறையை சொன்னார். அதற்கு ஒரு உதாரணமாக இருந்தவன் அந்த தகப்பன். அதான் மாறுபாடு. முழங்கால் போடுவான், உருக்கமாக ஜெபம் பண்ணுவான், ஊழியக்காரரிடத்தில் வருவான், ஆனால் விசுவாசம் இருக்காது. அதுதான் மாறுபாடு. ஆக ஒரு சன்னதி, ஒரு தலைமுறை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எப்போவுமே இப்போவும் கூட 2K கிட்ஸு, நீங்கள் ஊடகத்தில் பார்த்தா இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 2K கிட்ஸு, 90s கிட்ஸு, 90களில் பிறந்தவங்க, 2000 பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படி குணம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உலக ரீதியாக. 70களில் பிறந்தவங்க, 80களில் பிறந்தவங்க, 60களில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த ஒவ்வொரு டிகேடில், ஒவ்வொரு தசாப்தத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு குணம், ஒரு பொதுவான குணம் உண்டு, ஒரு மனப்பான்மை உண்டு என்று உலக ரீதியாக சொல்கிறார்கள். அது ஒரு உலக ரீதியான ஒரு அளவீடு. ஆனால் வேத புஸ்தகம் ஒரு தலைமுறை என்று சொல்கிறது. தலைமுறை இடைவெளி என்பது வேறு. தலைமுறை இடைவெளி என்பது அது 20 to 30 வருஷம் பொதுவாக அந்த இடைவெளி. ஆனால் ஒரு தலைமுறை அப்படின்றது அது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் எல்லாரும் ஊரை விட்டே போயிட்டாங்க. ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான் உயிரோடு இருந்தார். அவருக்கு 75 வயசு. அந்த ஊரில் ஒரே ஒருவர் தான் இருக்கார். எல்லாம் வீடுகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒருவர் மட்டுமே வாழுகிற கிராமம்னு ரொம்ப பிரபலமாக அதை பற்றி மீடியாவில் பேசினாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் அவரும் இறந்து போயிட்டார். இப்போ அங்கே ஆளே இல்லாத கிராமம். குடி தண்ணி இல்லை, அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னும் தேவையில்லாத பயங்கள். சிலர் குளத்தில் விழுந்து இறந்துட்டாங்க. யாரோ ஊருக்கு நடுவில் ரொம்ப ஒரு துர்மரணம் ஒன்று ஏற்பட்டது. இப்படி சில துர்மரணங்கள், அகால மரணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டதுனால பயந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இல்லை, தண்ணீரே இல்லை, விவசாயமே பண்ண முடியல, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி
ஒரு விக்கிரக கோயில் கட்டியிருக்கிறாங்க. 50 லட்சத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஒரு சாலைக்கோ ஒரு குடி தண்ணீருக்கோ பயன்படுத்தலை, தண்ணீர் வசதிக்கோ. 50 லட்சம் ரூபாய்க்கு விக்கிரக கோயில் கட்டியிருக்காங்க. எல்லாம் வந்துருவாங்க, எல்லா துர்மரணங்கள் போன்ற காரியங்கள் இனி நடக்காதுன்னு யாருமே வரல. ஒரே ஒருத்தர் ஒண்டி அந்த கோயிலுக்கு வந்து போவாராம், அவரும் அங்கே தங்கலை. இப்போ ரோடெல்லாம் போட்டுட்டாங்க, குடி தண்ணியெல்லாம் வந்துடுச்சு, இருந்த ஒருத்தரும் செத்து போயிட்டார். இப்போ அந்த ஊர் அப்படியே காலியாக கிடக்குது. ஆள் இல்லாத ஒரு கிராமமாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில். தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கு. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதான் ஒரு தலைமுறை அப்படின்றது அதான். அவர் அந்த 75 வயசுல இறந்த வரைக்கும் அந்த தலைமுறை இருந்துச்சு. அந்த ஊர் உயிரோடு இருந்தது. இப்போ ஊர் இல்லை. அதான் தலைமுறைன்னு சொல்றது. ஒரு தலைமுறை காலன்றது 120 வருஷம். ஒரு இன்னைக்கு ஒருத்தன் பிறக்கிறான்னா, இன்னைக்கு பிறக்கிறவங்க 2024 பிறக்கிறவங்கலாம் சிலர் 60 வயசுல இறக்கலாம், சிலர் 70 வயசுல இறக்கலாம், சிலர் 80 வயசுல இறக்கலாம். ஆனால் அதிகபட்ச வயது 120 வயசு. ஒரு ஆள் 120 வயசு வரைக்கும் இருக்கலாம். 2024 பிறந்தவன் ஒரு ஆள் இருந்தா கூட அந்த தலைமுறை இன்னும் இருக்குன்னு அர்த்தம், இன்னும் போகலைன்னு அர்த்தம். அந்த 2024 பிறந்த அத்தனை பேரும் ஆயுசு முடிஞ்சிடுச்சுன்னா இந்த தலைமுறை போயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் ஒரு தலைமுறையினுடைய கணக்கு. அதை குறித்து தான் ஆண்டவர் லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 சொல்லுகிறார். இந்த தலைமுறையை கணக்கை கொண்டு வந்து கடைசி நாட்கள் சம்பவத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். லூக்கா 21:29 அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படிப்பட்ட சந்ததி? இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த சந்ததி விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. ஆனால் கடைசி நாட்களில் ஆண்டவருடைய 2வது வருகையில் இருக்க போகிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? அதற்கு நான் வைத்திருக்கிற பேரு வசந்த கால சந்ததி. என ஆண்டவர் சொன்னாரு, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அத்திமரம் துளிர்க்கிறதுன்றது இஸ்ரவேலுடைய அரசியல் வாழ்வு துளிர்விட்டது. 1948ஆம் வருஷத்துல தான் இஸ்ரவேல்னு ஒரு நாடு உதயமாச்சு. அந்த காலகட்டத்தில் தான் எல்லா நாடுகளுமே சுதந்திரம் பெற்றது. 1947 இந்தியா, பாகிஸ்தான். இந்த காலகட்டத்தில் தான் இந்த 2வது உலகப் போர் முடிஞ்ச பிறகு உள்ள முதல் 10 ஆண்டுகளில் தான் எல்லா நாடுகளுமே, இலங்கை, பர்மா, பாகிஸ்தான், இந்தியா, பல நாடுகள் எல்லாம் சுதந்திரம் பெற்று தனி நாடுகளாக மாறின. அந்த ஒரு அத்திமரம் துளிர்விடும்போது, அத்திமரம் தான் அடையாளம். மற்ற மரங்களும் துளிர்விடும். மற்ற மரங்கள் அடையாளம் அல்ல. இந்தியா சுதந்திரம் பெற்றது 2வது வருகைக்கு அடையாளம் அல்ல. ஆனால் இஸ்ரேல்னு ஒரு நாடு 1900 ஆண்டுகளுக்கு பிறகு, 19 நூற்றாண்டுகளுக்கு பிறகு துளிர்விட்டது ஒரு அடையாளம். இப்போ ஒருத்தன் 1948 பிறந்தவர்கள் அதுலேருந்து ஒரு 120 வருஷத்தை கூட்டிக்கிடணும். 2068 இந்த கணக்கை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த 2068 120 வயசு வரைக்கும் ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியும் அதிகபட்சம். 1948 பிறந்தவர்களில் பாதி பேர் அநேகமாக மரித்து போயிருப்பார்கள்.
ஏனென்றால் 75 வயது கடந்தவர்கள். பாதி பேர் ஆயுசு முடிஞ்சிருக்கும், பாதி பேர் கால்வாசி பேர் இருப்பாங்க. ஒருத்தர் மீதி இருந்தாலும் 120 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருந்தாலும் அந்த காலம், அந்த சந்ததியினுடைய காலம் முடியலன்னு அர்த்தம். அதுக்குள்ள ஏற்கனவே அந்த சன்னதி வந்துடுச்சு. 1948ன்றது அது எனக்கும் முந்தின சந்ததி. என்னுடைய தாயார் பிறந்த ஆண்டெல்லாம் அதை ஒட்டி வரும். எங்கள் தாயார் 75 ஆண்டுகளில் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். இன்னும் சிலர் அவர்கள் வயதை ஒத்தவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் ஆண்டோடைய கிருபையால். இப்போ யாராவது ஒருத்தர் 120 வயசு வரைக்கும் இருந்தால் கூட அந்த சன்னதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதற்குள்ள அதிகபட்சம் 2068 அந்த ஒரு சன்னதி காலத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு ஆகணும். எல்லாம் 2வது வருகை வரைக்கும் வந்தாகணும். அதுக்குள்ள சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்குள்ள 7 வருஷம் உபத்திரவ காலம் கடந்து போய் அதில் 3 வருஷம் அந்திக்கிறிஸ்து ஆண்டு இதெல்லாம் நடக்கணும். அப்போ 2061க்குள்ள சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அதில் யூத கேலண்டருக்கும் நம்ம பின்பற்ற கேலண்டருக்கும் ஒரு 5 நாள் வித்தியாசம் இருக்குது. அப்போ இன்னும் குறையும். இதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பிளேலிஸ்டில் போய் பார்த்து அதில் இன்னும் விளக்கமாக நான் பேசியிருக்கிறேன். அதில் ஒரு சந்ததி காலம், நாம் எப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். நான் 2K கிட்ஸு, நான் 90 கிட்ஸு, நான் 70 கிட்ஸு, 80 கிட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நாம் எல்லாம் வசந்த கால தலைமுறையில் இருக்கிறோம். ஏன்னா அந்த தலைமுறையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 1940களில் பிறந்தவர்கள் சிலர் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். 50களில் பிறந்தவங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். 1948 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பொருத்தமான நபர் இந்த செய்தியை கேட்பதற்கு. அதனால் யாருக்கு தெரியும், உங்கள் கண் காண கூட நீங்கள் ஆயுசோடு இருக்கும்போதே கூட ஆண்டவருடைய வருகை வந்துடலாம். ஆகவே நாம் ஒரு வசந்த கால சந்ததி. நிச்சயமாக வருகையை நாம் காண்பதற்கு, சந்திப்பதற்கு இந்த செய்தியை கேட்கிற ஒரு சிலராகிலும் ஆண்டவருடைய வருகையை சந்திக்கக்கூடியவர்களாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை உயிரோடு இருந்து சந்திக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமென்.